நடுவர் அவர்களே, வழக்குள்ள சிக்கின மீனும் வலைதளத்துக்குள்ள சிக்கின ஆணும் பொழைச்சதா சரித்திரமே இல்ல. கவிதையை பாருங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இது கீதையில் சொன்னது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இது கீதையில் சொன்னது. காதலை செய், கலட்டி விடு, இது நான் போதையில் சொன்னது. ஸ்டிக்கர் போட்டு ஸ்டைலு, நீ சிலோன் பீச் வெயிலு. உன் கூந்தல் கூட்ஸ் ரயிலு, நீ குவார்டர் சைஸ் குயிலு. நீ வெட்டி போடும் நெயிலு, நான் கட்டி போடும் ஃபைலு. அட கோயில சுத்துற மயிலு, உன் பின்னாடி சுத்தியே நானே ஃபெயிலு. இந்த சமூக வலைதளங்கள் வந்த பின்னாடி என்ன பெரிய பாதிப்புனா, புத்தகம் வாசிக்கிற பழக்கம் அறவே போய்விட்டது. ஆனா அதை தாண்டி நான் யூடியூப் பார்த்து இன்னைக்கு பெண்கள் சமைக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். ஒரு டீல கூட இப்படிங்களுக்குள்ள 6 வகை டீ நாங்க போட்டு கொடுப்போமே. ஆண்களை ஒரு டீ போட சொல்லுங்க. சந்தோஷம், உங்களை பாராட்டுறேன். 6 வகையான டீ போடுறீங்களே, ஆமா, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு மூளை காய்ச்சல், அது இருக்கும். மூளை சம்பந்தப்பட்ட நோய் 25 நிமிஷத்துக்கு மேல போன் பேசினாலோ, இல்ல நம்ம நைட்ல தூங்கும் போது போன பக்கத்துல வச்சு படுத்திருந்தாலும் அந்த இனிமேல் கொண்டு இனி வரப்போற தலைமுறைக்கு அந்த நோய் வரப்போகுது. என் கண்ணு முன்னுக்கே பார்த்திருக்கேன், 4-5 பேருக்கு வந்திருக்கு. நடுவர் அவர்களே, வழக்குள்ள சிக்கின மீனும் வலைதளத்துக்குள்ள சிக்கின ஆணும் பொழைச்சதா சரித்திரமே இல்ல. தட்டவா வேண்டாமா யோசனை, தட்டவே வேண்டாம். அதுக்கு முன்னாடியாவது ஒரு 2 பேர் கை தட்டினாங்க. வலைக்குள்ள சிக்கல மீனும் வலைதளக்குள்ள ஆணும்னா அங்க உட்கார்ந்திருக்காரு. கவிதையை பாருங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இது கீதையில் சொன்னது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இது கீதையில் சொன்னது. காதலை செய், கலட்டி விடு, இது நான் போதையில் சொன்னது. இன்னொரு பையன் கவிதை எழுதிருக்காங்க. எழுதிட்டானா? ஸ்டிக்கர் போட்டு ஸ்டைலு, நீ சிலோன் பீச் வெயிலு. உன் கூந்தல் கூட்ஸ் ரயிலு, நீ குவார்டர் சைஸ் குயிலு. நீ வெட்டி போடும் நெயிலு, நான் கட்டி போடும் ஃபைலு. அட கோயில சுத்துற மயிலு, உன் பின்னாடி சுத்தியே நானே ஃபெயிலு. ஃபெயில் ஆனதுக்கு 1.5 பக்கத்து கவிதை எழுதிருக்காங்க. இது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா பாஸ் ஆதா இருக்கலாம். இதுதான் இன்னைக்குள்ள ஆண்களின் நிலைமைங்க. இந்த சமூக வலைதளங்கள் வந்த பின்னாடி என்ன பெரிய பாதிப்புனா, புத்தகம் வாசிக்கிற பழக்கம் அறவே போய்விட்டது. ஆனா அதை தாண்டி நான் யூடியூப் பார்த்து இன்னைக்கு பெண்கள் சமைக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு டீ போடனா கூட எங்க பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு டீ போடுறதுக்கு கூட சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க ஹாட்டா கேட்பாங்க, சிலவங்க கோல்டா கேட்பாங்க, சிலவங்களுக்கு சுகர் கம்மியா கேட்பாங்க, சிலவங்க சுகர் கூட கேட்பாங்க. ஒரு டீல கூட இப்படிங்கிறதுக்குள்ள 6 வகை டீ நாங்க போட்டு கொடுப்போமே. ஆண்களை ஒரு டீ போட சொல்லுங்க. சந்தோஷம், உங்களை பாராட்டுறேன். 6 வகையான டீ போடுறீங்களே, ஆமா, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி இருக்கா? பாதிக்கப்பட்டிருக்கீங்களா சார்? இது தெரியாம போயிருச்சு எனக்கு. எங்க வீட்டுல பொங்கல் கிண்டுது. கரெக்ட் 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 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இறக்கி வைக்கணும்ல. ஏய், இடி புகவாட வருது, இறக்கி வச்ச நான் பொங்கல் இருங்க. செல்போனை உள்ள போட்டுட்டேன். அரே, பேசிக்கிட்டே பேசினா உள்ளதான் விழுகும். இதான் நீங்க யூடியூப் பார்த்து பண்றது. இன்னைக்கு உண்மையிலேயே எங்க வலைதளங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல சிக்கி தவிப்பது இன்னைக்கு பெண்கள் தான். சமீபத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கால்நடை மருத்துவர் தெலுங்கானால நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எரிச்சி அவங்க கொல்லப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்ட போது அந்த 4 பேரையும் உண்மையிலே போலீஸ் அதிகாரிகள் என்கவுண்டர் போட்டு கொன்னாங்க. உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம், பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். கைத்தட்டு நிமிர்ந்து பெருமையா சொல்லலாம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த என்கவுண்டர் போட்டு தள்ளாத 4 இளைஞர்களுடைய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது அத்தனை பேரும் இணையத்தில் இருந்து ஆபாசமான படங்களை டவுன்லோட் செய்து பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் சிக்கி தவிப்பது பெண்கள் ஒரு காலம் அல்ல, ஆண்கள் நீங்கள் தான் சிக்கி தவிர்கள் என்று சொன்னால் உண்மையிலே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். நடுவர்களே, பிசினஸ் லாஸ் ஆனா கூட இன்னைக்கு ஆண்கள் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா செல்போன்ல பேட்டரி லாஸ் ஆயிட்டு அவ்வளவு பயப்படுறாங்க. அதான் ஒரு இளைஞன் கண்ணீரோடு கவிதை எழுதினான். பார் வந்து பார், வாட்ஸ்அப்பில் வந்து பார், பார் வந்து பார், வாட்ஸ்அப்பில் வந்து பார், உன் கைவிரல் கட்டை விரல் அலங்கும், உன் கண்ணுக்கருவில் கருவளையம் கட்டாயம் வரும், உனக்கும் கவிதை வரும், ராத்திரியின் நீளம் அகலம் விளங்கும், சிங்கிள் டிக்குக்கும் டபுள் டிக்குக்கும் நடுவில் சிக்கி தவிப்பாய், செல்ஃபி போட்டே நண்பன் கொள்ளுவான், குரூப்பில் சேர்த்து விட்டவன் முதலில் நண்பமாகவும் பிறகு கோமாளித்தனமாகவும் தெரிவான், பார் வந்து பார், வாட்ஸ்அப்பில் வந்து பார் என்று கண்ணீரோடு ஒரு இளைஞன் கவிதை எழுதான் என்று சொன்னால், இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்களில் சிக்கி தவிப்பது பெண்கள் அல்ல, ஆண்கள் நீங்களே என்று சொல்லி வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.